ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோல்ட் சேவிங் டிப்ஸ் ஃபார் பிகினர்ஸ் வந்து நம்ம எப்படி வந்து கோல்டு வந்து சேவ் பண்ணுறது அப்படின்றத வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஏற்கனவே வந்து நம்ம சேனலில் நிறைய வந்து கோல்டு சேவிங் டிப்ஸு, மணி சேவிங் டிப்ஸ் எல்லாமே வந்து நான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அதை பேஸ் பண்ணியும் வந்து இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி வந்து நம்ம 25 சவரன்ஸ் வந்து எப்படி சேர்க்கறது அப்படின்றதையும் நம்ம வந்து பார்த்தாச்சு. ஸோ இன்றைக்கி வந்து 50 சவரன் வந்து எப்படி நம்ம சேர்க்க போகிறோம் அப்படின்றத வந்து பார்க்க போகிறோம். சரிங்களா? ஃபஸ்ட்டு பாயிண்ட்டாக வந்து நான் என்ன அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து நான் வந்து சொல்கிறேன். 2009 மேரேஜ் ஆச்சு எனக்கு. ஸோ 2024 வரைக்கும் நான் வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்டிங் ஸ்டேஜஸ்லேருந்தே வந்து பட்ஜெட் வந்து பிளான் பண்ணுவேன். ஸோ ஒரு மந்த்துக்கு வந்து இவ்வளோ தான் வந்து பட்ஜெட்டு அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுவோம். ஸோ அதுக்கப்புறமா வந்து தேவையானது மட்டும்தான் வந்து நம்ம வாங்கி பழகியிருக்கோம். ஸோ அதே வந்து 24 வரைக்கும் நான் வந்து 2024 வரைக்கும் நான் வந்து மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கிறேன். ஸோ அதனால தான் வந்து என்னால் வந்து சேவிங்ஸ் வந்து நிறைய வந்து பண்ண முடியுது. ஸோ இந்த மாதத்துக்கு இவ்வளோ அமௌண்ட்டு அப்படின்னா வந்து இதுக்குள்ளேயே வந்து என்னோடய பட்ஜெட்டை வந்து நான் முடிச்சுக்க வந்து பார்க்கணும். ஸோ அப்படி இல்லைனா வந்து எக்ஸஸாக வந்து நம்ம அமௌண்ட்டுக்கு போகும்போது அதை நெக்ஸ்ட் மந்த் வந்து கேரி ஓவர் ஆகும். ஸோ கேரி ஓவர் ஆகிறப்ப அது வந்து நமக்கு வந்து கையை கடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதுக்கு வந்து நம்ம தேவையில்லாமல் வந்து கடன் வாங்க ஆரம்பிப்போம். ஸோ இதுதான் வந்து நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணக்கூடாது அப்படின்றதுனால வந்து நாங்கள் தேவையானதை மட்டும்தான் வந்து வாங்கி பழக்கியிருப்போம். ஸோ அதுக்கப்புறமா வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 இயர்ஸ் வந்து ரெண்டட் ஹவுஸில் தான் இருந்தோம். சரிங்களா? அதுக்கப்புறமா தான் வந்து கொஞ்சம் வந்து லேண்ட் வாங்கி அப்புறம் வந்து ஒரு ஓன் ஹவுஸ் கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஓன் ஹவுஸ் வந்து பிளான் பண்ணுறப்ப அதுக்கு வந்து எப்படின்னா சேலரிலேருந்து ஒரு 50% வந்து இஎம்ஐயாக வந்து கன்வெர்ட் பண்ணிட்டோம். ஸோ வந்து அது வந்து நம்ம ரெண்ட்டு கொடுக்குற மாதிரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு 50% வந்து இஎம்ஐயாக கன்வெர்ட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் வந்து அது ஒரு 5 to 6 இயர்ஸ் வந்து போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறமா வந்து அந்த இதெல்லாம் முடிஞ்ச பிறகு அப்புறம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு போனோம். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் அதே வந்து ஸ்ட்ராட்டஜியில் தான் வந்து பிளான் பண்ணோம். ஸோ 50% வந்து நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு லோனாக வந்து கட்டிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து இப்படியே வந்து போயிட்டு இருந்துச்சு. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா தேர்ட் பாயிண்ட் வந்து என்னென்னா, ரெடியூஸ் அன்வான்ட் ஸ்பெண்டிங்ஸ். டெய்லி வந்து ஸ்நாக்ஸ் வாங்குறதோ இல்லை வந்து கடையில் போய் எதனா ஒரு 50 ரூபாய் 100 ரூபாய்க்கு தேவையில்லாத நீங்கள் வந்து பால் வாங்கலாம், இல்லை வீட்டுக்கு தேவையான திங்ஸ் வந்து சமையலுக்கு அந்த மாதிரி வாங்கலாமே கண்டி. ஸோ நான் கடையில் போய் எதனா ஒன்று வாங்கிட்டு இருப்பேன் ஸ்நாக்ஸ்க்கோ அப்படின்னு சொல்கிறப்ப அதை வந்து ரெடியூஸ் பண்ணிக்கலாம், கம்மி பண்ணிக்கலாம். அதுக்கு பதிலாக நம்ம வீட்டிலே வந்து ஸ்நாக்ஸ் வந்து பண்ணி கொடுக்கலாம். ஸோ நம்ம கையில் தான் வந்து எல்லாமே இருக்குது. ஸோ நம்ம தான் வந்து கண்ட்ரோல் வந்து பண்ணணும். வீட்டில் இருக்க லேடிஸ் தான் வந்து கண்ட்ரோல் பண்ணணும். அவங்க வந்து ஆடம்பரத்தை வந்து இது பண்ணி போனாங்கனாக்கா கண்டிப்பாக வந்து நம்மளால் வந்து சேவிங்ஸ் வந்து பண்ணவே முடியாது. ஸோ எக்ஸ்ட்ராவாக வந்து செலவு பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதுக்கப்புறமா வந்து நான் வந்து 2009 வந்து என்ன ஆச்சு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, அப்போது வந்து ஒரு 15 இயர்ஸ் 16 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து ஆன்லைன் ஷாப்பிங்கோ இல்லை ஆன்லைனில் வந்து ஃபுட்டோ வந்து அந்த அளவுக்கு வந்து ப்ராப்ளம் கிடையாது. ஸோ இப்போ தான் வந்து ஆன்லைன் ஷாப்பிங்கோ இந்த ஃபுட் ஐட்டம்லாம் வந்து இருக்குது. தேவைப்படுறப்ப ஹோட்டலுக்கு போவோம். அப்போது அது வந்து ரொம்ப ரேரு. ஸோ மந்த்லி ஒன்ஸோ இல்லை 2 months ஒன்ஸோ ஃபேமிலியோடு போய் சாப்பிடுவோம், வந்துடுவோம். ஸோ அந்த மாதிரி தான் வந்து இருந்தது கண்டி. நம்ம வந்து நினச்சப்ப வாரத்தில் 2 வாட்டி ஜொமேட்டோவா ஸ்விக்கியா அப்படின்னு ஆர்டர் பண்ணி ஸ்விக்கியா நம்ம ஆர்டர் பண்ணி சாப்பிடுவோம் அப்படின்றதெல்லாம் கிடையவே கிடையாது. அந்த பழக்கமே வந்து கிடையாது. ஸோ நாங்கள் அங்கே வந்து அவாய்ட் பண்ண விஷயம் நாங்கள் இன்னமும் வந்து மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கோம். எனக்கு வந்து கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக நான் வந்து ஒரு 100 ரூபாய் சிக்கனோ இல்லை வந்து பசங்களுக்கு ஃபிஷ்ஷோ அந்த மாதிரி வாங்கி ஒரு வீட்டிலே வந்து ஹெல்த்தியாக வந்து செஞ்சு கொடுத்துருவேன். ஸோ இது வந்து எங்களுக்கு அந்த செலவே கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதனால தான் வந்து எனக்கு பட்ஜெட் பிளானிங்லேயே வந்து முடிஞ்சிடும். ஸோ இயர்லி வந்து ஒரு 10 பவுண்ட் வந்து பிளான் பண்ணுங்கள். ஸோ அதுக்கேற்ற மாதிரி மந்த்லி வந்து பைசா வந்து எடுத்து வைங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு வருஷத்தில் வந்து நம்ம 5 வருஷத்தில் வந்து நம்ம 50 சவரம் வந்து பிளான் பண்ணணும்னா ஒரு வருஷத்துக்கு வந்து 10 பவுண்ட் வந்து நம்ம வந்து கண்டிப்பாக வந்து சேர்த்தே ஆகணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 5.5 லட்சம் அந்த மாதிரி 6 லட்சம் இல்லாமல் வந்து நம்ம வந்து 10 பவுண்ட் வந்து நகை வந்து எடுக்க முடியாது. அதுக்கேற்ற மாதிரி ஒரு மாதத்துக்கு வந்து 50,000 ரூபாய் வந்து சேவ் பண்ணுங்கள். ஸோ 50,000 ரூபாய் சேவ் பண்ணுறப்ப ஒரு வருஷத்தில் வந்து நம்மளுக்கு தாராளமாக வந்து 5 பவுன் நகை வந்து எடுத்துடலாம்.
ஸோ மற்ற கமிட்மெண்ட் இல்லை, இந்த மாதிரி இஎம்ஐ கமிட்மெண்ட்டு 50% சேலரியில் போகல அப்படின்றப்ப நம்ம தாராளமாக வந்து எடுக்க முடியும். ஸோ எனக்கும் ஃப்யூச்சரில் வந்து இந்த மாதிரி பிளான் இருக்குது. பட் வந்து இப்போதைக்கு வந்து என்னால் கமிட் ஆக முடியாது. ஸோ அடுத்தது வந்து நான் வந்து காயினாக தான் வந்து இப்போ வந்து காயின் தான் வந்து பிளானிங்கில் இருக்குது. அதனால் வந்து நான் ஜுவல் வந்து எடுக்கிற ஐடியா கிடையாது. சரிங்களா? அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கோல்டு ஸ்கீம் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ தான் வந்து நீங்கள் புதுசாக பிகினர்ஸாக இருக்கீங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு 1000 ரூபாயிலே வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். நான் வந்து 2019 வந்து 10,000 ரூபாய் வந்து சேவ் பண்ணி 3 சவரன் வந்து எடுத்தேன். ஆனால் அதே வந்து 2024 வந்து நான் 6,000 ரூபாய் தான் வந்து கட்டிகிட்ருக்கிறேன். பட் என்னால் வந்து ஒரு சவரம் எடுக்க முடியுமான்றது டவுட்டு தான். ஸோ 3 சவரம் வந்து எடுத்த இடத்துல பாருங்கள், 10,000 ரூபாய் கட்டினேன், இங்கே 6,000 ரூபாய் கட்டி என்னால் வந்து அட்லீஸ்ட் ஒரு பாதியாச்சும் எடுக்கணும் இல்லையா, ஒரு 1.5 பவுனாச்சும் எடுக்கணும் இல்லையா, அந்த 1.5 பவுன் கூட எனக்கு எடுக்க முடியாது. ஸோ ஏன்னா இன்றைக்கி விலை வந்து 6,600 சம்திங் வந்து போயிட்டுருக்குது. ஸோ அதே மாதிரி ஆன்லைனில் வந்து ட்ரெஸ்ஸோ ஆக்சசரிஸோ வந்து எதுவுமே வந்து பர்ச்சேஸ் பண்ணாதீங்க. அதில் வந்து நிறைய ட்ராபேக் இருக்குது. ஸோ ஒரு சிலவங்களுக்கு வந்து செட் ஆகிருக்கும். பட் எனக்கு வந்து அது வந்து பர்சனலாக வந்து எனக்கு அதில் விருப்பம் கிடையாது. எதுவாக இருந்தாலும் நான் நேரில் போய் பார்த்து எடுப்பேன். எனக்கு தேவை அதான் நீடடுன்னு வந்து ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன் இல்லைங்களா, அந்த நீடட்குள்ளேயே வந்து எல்லாத்தையும் வந்து நான் முடிச்சிடுவேன். ஸோ வந்து எனக்கு ஃபஸ்ட்டு அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 250 அந்த ரேஞ்சில் எடுத்தால் மட்டும் நம்மளுக்கு போதும்னு தோணும். ஆனால் வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா 250லாம் வந்து நம்மளுக்கு பத்தாது. 1500 கிட்ட மினிமமாக எடுத்தால் தான், நல்லா கொஞ்சம் கிராண்டாக எடுக்கணுன்னா ஒரு 2500 எடுத்தால் தான் வந்து நல்ல ட்ரெஸ்ஸே வந்து நம்ம இப்போ வந்து பர்ச்சேஸ் பண்ண முடியுது, அட்லீஸ்ட் ஒரு செட்டுக்கு. ஸோ அதனால் வந்து ட்ரெஸ்ஸு வந்து நாங்கள் வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு 2-3 வாட்டி எடுப்பேன்னு வச்சுக்கோங்களேன். சம்டைம்ஸ் வந்து 2 செட்டாக எடுத்துகிட்டு வந்துடுவேன். சம்டைம்ஸ் வந்து ஒன்றே போதும் அப்படின்னு வச்சுட்டு ஸோ பழைய ட்ரெஸ் இருக்கும் இல்லைங்களா, அதையே வந்து மேட்ச் பண்ணி போட்டுட்டு போயிடுவேன். ஸோ அதுக்கப்புறமா வந்து சிட்டு வந்து மந்த்லி வந்து 10,000 ரூபாய் வந்து கட்டிகிட்ருப்பேன். ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா சைமல்டேனியஸாக இங்கே ஒரு 10,000 ரூபாய் வந்து போயிடும். ஸோ எதுக்குன்னா வந்து பார்த்திங்கன்னா கோல்டுக்கு ஒரு 10,000 ரூபாய் கட்டுவேன். அப்புறம் வந்து மந்த்லி சிட்டு வந்து ஒரு 10,000 ரூபாய். ஸோ 20,000 ரூபாய் வந்து இதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா சீட்டு 10,000 ரூபாய்னா 10,000 ரூபாய் கட்டுற மாதிரி இருக்காது, ஒரு 8,000 ரூபாய் வந்து கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ வந்து சீட்டு வந்து நான் போட்டது கிடையாது. ஸோ சீட்டும் வந்து நான் போட்டு வச்சுருந்தேன். ஸோ அதில் ஒரு 2,000 ரூபாய் எனக்கு ப்ராஃபிட் வந்து கிடைக்கும். ஸோ அந்த 2,000 ரூபாவை வந்து எடுத்து கோல்டு காயின் மாதிரி வந்து வாங்குவேன். ஸோ இந்த மாதிரி தான் வந்து எனக்கு இந்த 3 பிளான் தான் வந்து சுற்றி இருக்குமே கண்டி. மற்றபடி வேறு எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் வந்து நான் வந்து செய்ய மாட்டேன். ஸோ மணி வந்து கேஷாக மட்டும்தான் வந்து நான் சேமித்து வைப்பேன். காயின் வந்து கோல்டு காயின் வந்து அப்போ வந்து எனக்கு சேமித்து வைக்கிற பழக்கம் இல்லை. கொஞ்சம் காசாக இருந்தாலுமே கொண்டு போய் வந்து ஜுவல்லாக வந்து வாங்கிடுவேன். காயின் வந்து இப்போ தான் வந்து நான் வந்து காயின் வந்து சேமித்து வைக்க ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ ஏன்னா இருக்கிற ஜுவல்லை வந்து போடுவோம், அதுக்கப்புறமா வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து காயின்ஸ் வந்து சேர்த்து வச்சுருக்கேன். ஒரு லிமிட் வரைக்கும் வந்து நம்ம ஜுவல்லாக வந்து வச்சுப்போம், அதுக்கப்புறமா வந்து காயின்ஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இப்போ வந்து காயின்ஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா யாராக இருந்தாலுமே சரி, நம்ம வந்து வாங்குகிற பைசா வந்து கண்டிப்பாக வந்து எதனா ஒரு கமிட்மெண்ட் ஆகிட்டே இருக்கும். செகண்ட் இன்கம் வந்து கண்டிப்பாக ஜென்ரேட் பண்ணுங்கள். ஸோ பைசா பத்தலை அப்படின்னு சொல்கிறவங்க செகண்ட் இன்கம் வந்து ஜென்ரேட் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக வந்து 2வது இன்கம் இருந்தால் மட்டுமே வந்து நம்ம சர்வை பண்ண முடியும். ஸோ இது வந்து நம்ம வந்து 10th பாயிண்ட்டாக வந்து பார்க்குறோம். ஸோ இது வந்து இந்த ஜென்ரேட் பண்ணியும் வந்து நாங்கள் அனாவசியமாக செலவு பண்ணிங்கன்னா அந்த எக்ஸ்ட்ரா இன்கம் வந்து ஜென்ரேட் பண்ணதுக்கு வந்து அர்த்தமே இல்லாமல் போயிடும். இதுவும் வந்து ஒரு சேவிங்ஸ் மாதிரி நீங்கள் பண்ணால் மட்டுமே வந்து இது வந்து ஒரு பிரோஜனமாக வந்து நம்மளுக்கு இருக்கும். சரிங்களா? நான் வந்து செகண்ட் இன்கம் வந்து ஜென்ரேட் பண்ணுறேன், பட் வந்து நான் செலவு பண்ணிடுவேன் அப்படின்னா வந்து அது நீங்கள் இன்கம் வந்து நீங்கள் உங்களுக்கு அது வந்து கெயினே கிடையாது. ஸோ இந்த மாதிரி இந்த 10 பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இது என்னோடய லைஃப்பில் எனக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து கொடுத்துருக்கு. ஸோ அதை உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். இதோடு வந்து இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். until stay with me, ஹேமா. பாய்.